subscribe our KC Trichy YouTube channel. Like, share, and என்னவென்று அவரை கேட்டு பாருங்கள், அத்தனையும் தருவதுதான் அன்பு என்று கூறுவார். தன்னை இந்த அன்பு செய்த தேவன் இங்கு வருகிறார். தன்னை இந்த அன்பு செய்த தேவன் இங்கு வருகிறார். தம்மை முற்றும் தந்து என்று யாவும் பெற்று திரும்புவோம். வாருங்கள் அன்பு மாந்தரே, பழி செலுத்து வாருங்கள், பன்னி செய்து பாடுங்கள். பழி செலுத்து வாருங்கள், பன்னி செய்து பாடுங்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்புமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, திருப்பிறப்பு காலத்தின் இறுதி நாட்களிலே இருக்கின்றோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் இயேசுவுடைய திருமுழுக்கு பெருவிழாவையும் கொண்டாட இருக்கின்றோம். எனவே இந்த நாளிலே இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிக்க இப்பலியிலே மன்றாடுவோம். சிறப்பாக இந்த நாளிலே திருத்துதர்கள் பணிகள் 4:12 கூறுவது போல, இவராலே அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ளுவோம். ஆண்டவர் இயேசு ஒருவரால் மட்டுமே நமக்கு மீட்பு கொடுக்க முடியும் என்பதை உணர்ந்து அவருக்கு விசுவாசமுள்ள மக்களாக, அவர் மீது நம்பிக்கையுள்ள மக்களாக வாழவும் வளரவும் வரவேண்டி இப்பலியிலே ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் முடிவில்லாத நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து என்றும் பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள இல்லாமல்ல இறைவா, உம் ஒரே திருமகன் வழியாக எங்களை உம் புது படைப்புகளாக்கிய உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உமது அருளினால் அவருடைய சாயலில் நாங்கள் காணப்பட, அவரில் எங்கள் இயல்பு உம்மோடு இணைந்திருக்கவும் கனிவாய் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். முதல் வாசகம். நாம் எதை கேட்டாலும் கடவுள் நமக்கு செவிசாய்க்கின்றார். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவசனங்கள் 14 21 முடிய. அன்பார்ந்தவர்களே, நாம் கேட்பது கடவுளுடைய திருவுளத்திற்கு ஏற்ப அமைந்திருப்பின் அவர் நமக்கு செவிசாய்க்கின்றார். இதுவே நாம் அவர் மீது கொண்டுள்ள உறுதியான நம்பிக்கை. நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவிசாய்க்கின்றார் என்று நமக்கு தெரியும். எனவே நாம் அவரிடம் கேட்டவற்றை பெறுவோம் என்னும் உறுதி நமக்கு உண்டு. பாவம் செய்வோர் சாவுக்குரிய பாவம் செய்யவில்லை என்று கண்டால் அவர்களுக்காக கடவுளிடம் வேண்டுதல் செய்ய வேண்டும். கடவுளும் அவர்களுக்கு வாழ்வு அருள்வார். சாவுக்குரிய பாவமும் உண்டு. அப்பாவத்தை செய்வோருக்காக வேண்டுதல் செய்ய வேண்டும் என நான் சொல்லவில்லை. தீச்செயல் அனைத்துமே பாவம். ஆனால் எல்லா பாவமுமே சாவுக்குரியவை அல்ல.
கடவுளிடமிருந்து பிறந்தோர் பாவம் செய்வதில்லை என்பது நமக்கு தெரியும். ஏனெனில் கடவுளிடமிருந்து பிறந்தவர்களை அவர் பாதுகாக்கின்றார். தீயோன் அவர்களை தீண்டுவதில்லை. நாம் கடவுளை சார்ந்தவர்கள், ஆனால் உலக அனைத்தும் தீயோனின் பிடியில் இருக்கின்றது. இது நமக்கு தெரியும். இறைமகன் வந்து உண்மையான இறைவனை அறிந்து கொள்ளும் ஆற்றலை நமக்கு தந்துள்ளார். இது நமக்கு தெரியும். நாம் உண்மையான இறைவனோடும் அவர் மகன் இயேசு கிறிஸ்துவோடும் இணைந்து வாழ்கிறோம். இவரே உண்மை கடவுள், இவரே நிலைவாழ்வு. பிள்ளைகளே, சிலை வழிபாட்டை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 149. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள். அவருடைய அன்பர் சபையில் அவரது புகழை பாடுங்கள். இஸ்ரேல் தன்னை உண்டாக்கினவரை குறித்து மகிழ்ச்சி கொள்வதாக. சியோனின் மக்கள் தம் அரசரை முன்னிட்டு களி கூறுவார்களாக. பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக. மத்தளம் கொட்டி யாழ் இசைத்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். தாழ்நிலையிலுள்ள அவர்களுக்கு வெற்றியளித்து மேன்மைப்படுத்துவார். பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைந்திடவும், முழக்கமிட்டு அறிவிக்கவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. தூய யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 3 இறை திருவசனங்கள் 22 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசுவும் அவர் தம் சீடரும் யூதேய பகுதிகளுக்கு சென்றார்கள். அங்கே அவர் அவர்களோடு தங்கி திருமுழுக்கு கொடுத்து வந்தார். யோவானும் சலிம் என்னும் இடத்திற்கு அருகில் உள்ள ஐனோனில் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். ஏனெனில் அங்கு தண்ணீர் நிறைய இருந்தது. மக்கள் அங்கு சென்று திருமுழுக்கு பெற்று வந்தார்கள். யோவான் சிறையில் அடைக்கப்படும் முன் இவ்வாறு நிகழ்ந்தது. ஒரு நாள் யோவானின் சீடர் சிலருக்கும் யூதர் ஒருவருக்கும் இடையே தூய்மை சடங்கு பற்றி விவாதம் எழுந்தது. அவர்கள் யோவானிடம் போய், ரபி, யோர்தான் ஆற்றின் அக்கறை பகுதியில் உம்மோடு ஒருவர் இருந்தாரே, நீரும் அவரை குறித்து சான்று பகர்ந்தீரே. இப்போது அவரும் திருமுழுக்கு கொடுக்கிறார், எல்லாரும் அவரிடம் செல்கின்றனர் என்றார்கள். யோவான் அவர்களை பார்த்து, விண்ணிலிருந்து அருளப்படாவிட்டால் எவரும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நான் மெஸ்ஸியா அல்ல, மாறாக அவருக்கு முன்னோடியாக அனுப்பப்பட்டவன் என்று நான் கூறியதற்கு நீங்களே சாட்சிகள். மணமகள் மணமகனுக்கே உரியவர். மணமகனின் தோழரோ அருகில் நின்று அவர் சொல்வதை கேட்கிறார். அதில் அவர் பெருமகிழ்ச்சி அடைகிறார். என் மகிழ்ச்சியும் இது போன்றது. இம்மகிழ்ச்சி என்னுள் நிறைந்துள்ளது. அவரது செல்வாக்கு பெருக வேண்டும், எனது செல்வாக்கு குறைய வேண்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் அன்புமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, கிறிஸ்து பிறப்பு காலத்தினுடைய இறுதி நாட்களிலே இருக்கின்றோம். இதோ இந்த சனிக்கிழமையிலே
இந்த கேசி ஊடகத்தின் வழியாக இந்த திருப்பலியை பார்க்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். ஆம் அன்புக்குரியவர்களே, திருத்துதர்கள் பணிகள் 4:12 சொல்வது போல, கிறிஸ்துவாலே அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை என்பதை நாம் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நற்செய்தியும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு கருத்தின் பிளவுகளின் பின்னணியில் எழுதப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே இன்றைக்கு வாசித்த இந்த நற்செய்தி பகுதியும் ஒரு சில காரணங்களுடைய பின்னணியில் எழுதப்பட்டதுதான். இந்த சமூகம் பிளவுபட்டு கிடப்பது போல, ஊருக்கு 4 குழுக்கள் இருப்பது போல இனமாக குழுவாக ஆங்காங்கே பிரிந்து கருத்துக்களை பரிமாறி வந்தார்கள். அப்படி ஒரு கூட்டத்தில் இவ்வாறாக நினைத்திருந்தார்கள். என்னவென்றால், ஆண்டவர் இயேசு மெசியா அல்ல, திருமுழுக்கு யோவான் தான் மெசியா, அவரே வரவிருந்தவர் என அவரை பற்றி மக்களிடையே அதிகமாக பேசி வந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலில்தான் யோவான் நற்செய்தியாளர் இப்படி ஒரு செய்தியை கொடுக்கிறார். வரவிருந்தவர் நான் அல்ல, இன்னொருவர். அதற்காக தான் தன்னுடைய செய்திகளிலே அவர் பலமுறை சொல்லியிருப்பார், எனக்கு பின் ஒருவர் வருகிறார், குனிந்து அவரது மிடியடிவாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதியில்லை என இவரை குறித்தே சான்று பகர்ந்தார். நான் ஒளி அல்ல, ஒளியை குறித்து சான்று பகர வந்திருக்கிறேன் என்றும் சொன்னார். மேலும் வெளிப்படையாக தன்னுடைய சீடர்களுக்கு நான் மெசியா அல்ல என்று யோவான் நற்செய்தியிலே அவர் கூறியிருக்கின்றார். ஆம் அன்புக்குரியவர்களே, அப்படி ஒரு உணர்வை தான் இன்றைக்கு நீங்களும் நானும் இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவை தவிர வேறு சமயங்களிலும் வேறு வகையான செயல்பாடுகளிலும் நமக்கு வாழ்வு கிடைத்துவிடும், உலக காரியங்களில் வாழ்வு கிடைத்துவிடும், மகிழ்ச்சி கிடைத்துவென நாம் அழைந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அது முற்றிலும் தவறு. கிறிஸ்துவை தவிர வேறு எவராலும் நமக்கு மீட்பை கொடுக்க முடியாது என்ற சிந்தனையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே சமயம் திருமுழுக்கு யோவான் கொடுத்த அந்த திருமுழுக்கு என்பது ஆண்டவர் இயேசுடைய திருமுழுக்கு இணையானது கிடையாது. கிறிஸ்துவனுடைய திருமுழுக்கு அதைவிட மேன்மையானது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர் நீரினாலும் தூய ஆவியாராலும் நம் ஒவ்வொருவரையும் புது பிறப்பாக மாற்றுகிறார். தந்தையாம் கடவுளின் அன்பு மகனாகிய கிறிஸ்துவனுடைய அங்கமாகவும் தூய ஆவியாருடைய கொடைகளை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளையும் இந்த திருமுழுக்கு தருவதாக நாம் பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, கிறிஸ்து உங்களையும் என்னையும் திருமுழுக்கினால் தன்னுடைய திருச்சபையிலே இணைத்திருக்கிறார். எனவே ஆவிக்குரிய அருளை அவர் வழியாக பெற, கிறிஸ்துவோடு இணைந்து அவர் வழியாக மீட்பை பெற்றுக்கொள்ள இந்த நாளிலே முயற்சி எடுப்போம். சிறப்பாக கிறிஸ்துவே மீட்பர் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து விடாமல், உலக காரியங்களிலும் போலி தெய்வங்களிலும் போலியான நம்பிக்கையிலும் நம்மையே தொலைத்து விடாமல் அவருடைய பாதம் பற்றி நம்முடைய வாழ்வை காப்பாற்றிக் கொள்ளுவோம். ஆமேன். அடியூர்யாம் தரும் காணிக்கை அன்பாயிருப்பாய் ஆண்டவரே, அடியூர்யாம் தரும் காணிக்கை அன்பாயிருப்பாய் ஆண்டவரே, வாழ்வுக்கு ஒரு நாள் முடிவு உண்டு, விண் வாழ்வுக்கு எமக்கென்று இது உண்டு, வாழ்வுக்கு ஒரு நாள் முடிவு உண்டு, விண் வாழ்வுக்கு எமக்கென்று இது உண்டு, இன்பனம் அறிந்தவன் பயன் என்னவோ, இல்லாம் அறிந்தவர் நீ அல்லவோ, அடியூர் யாம் தரும் காணிக்கை அன்பாயிருப்பாய் ஆண்டவரே. சகோதரர் சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவின் அனைத்து நலனுக்காகவும் முது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உண்மையான இறை பற்றுக்கும் அமைதிக்கும் காரணரே, மாண்புக்குரிய உம்மை இக்காணிக்கை வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் தூய மறை நிகழ்வுகளில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் ஒன்றுபடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பிற இனத்தாருக்கு ஒளியாகிய கிறிஸ்துவில் எமது மீட்பின் மறைப்பொருளை இன்று வெளிப்படுத்தினீர். சாவுக்குரிய எங்களது மனித தன்மையில் அவர் தோன்றிய போது அவருக்குரிய சாகா தன்மையின் மாட்சியால் எங்களை புதுப்பித்தீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவாரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் முது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைப்பொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் முது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், முது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். இதோ இந்நாளிலே கேசி ஊடகத்தின் வழியாக இப்பள்ளியை பார்த்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு நம்பிக்கையாளருடைய விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் கனிவாய் செவிசாய் தருளும்படியாக மன்றாடுகிறோம். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே, என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் இணைந்து சொல்லுவோம்:
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு வழங்கிய அமைதியை அன்போடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களையெல்லாம் போக்குகின்ற மீட்பர். இந்த செம்மறியின் விருந்து கழைக்கப்பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம் அனைவரையும் காத்து நிலைவாழ்வு அளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று 100 தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, பல்வேறு உதவிகளால் வழிநடத்தப்படும் உம் மக்கள் கூட்டம் உமது பரிவிரக்கத்தின் உதவிகளை இக்காலத்திலும் வருங்காலத்திலும் பெறுவதாக. இவ்வாறு கடந்து செல்லும் இவ்வுலக பொருட்கள் தரும் தேவையான ஆறுதலால் ஊட்டம் பெறும் அக்கூட்டம் மிகுந்த நம்பிக்கையோடு நிலையானவற்றை அடைய முயற்சி செய்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், வாழ்வின் பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. அருள்வாய் எமக்கு அடைக்கலமே. அம்மா உந்தன் அன்பினிலே அருள்வாய் எமக்கு அடைக்கலமே. இறைவன் படைத்த எழிலே இயேசுவை தந்த முகிலே. இறைவன் படைத்த எழிலே இயேசுவை தந்த முகிலே. தூய்மை பொழியும் நிலவே துணையே வாழ்வில் நீ. அம்மா உந்தன் அன்பினிலே அருள்வாய் எமக்கு அனைக
பிதாவின் தூய ஆவியின் பெயராலே ஆமென். Subscribe our KC Trichy YouTube channel. Like, share, and comment.